ஹாய், உங்கள் ரைடு வித் மியூனி. இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பூவை வச்சு விதவிதமாக 6 வகையான ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாழைப்பூ வேணாம்னு ஒதுக்குற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழைப்பூ சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் முழு உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் வறுத்துக்கிறலாம். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, அதை மாற்றி வச்சுக்கிறலாம். மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம அந்த பருப்பு வறுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெயில் காரத்துக்காக ஒரு 5 வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சு, இதையும் மாற்றி வச்சுட்டு அது கூடயே 5-6 பல் பூண்டு, அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 2 கை அளவுக்கு. அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இது கூடயே போட்டு வதக்கி விட்டுக்கிறலாம். இந்த வாழைப்பூ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும், இல்லாட்டி அதனுடைய அந்த துவர்ப்பு சுவை அதிகமாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நல்லா அந்த வாழைப்பூ வதங்கி நல்லா அந்த குக்காகு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா குக்கானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச 2 தக்காளி, அது கூடவே உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா ஒரு வதங்கினதுக்கு அப்புறமா நான் சின்னதாக, அதாவது ஒரு 2 கொட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு புளியை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். இதில் காரமும் புளிப்பும் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கிறலாம். இந்த சூட்லேயே நல்லா ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். அந்த சூட்லேயே அது வதங்கினா போதுமானது. இது நல்லா ஆறட்டும். ஆறினவும் நம்ம ஏற்கனவே பருப்பு வறுத்து வச்சது கூட அது கூடயே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி விட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம். ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கடுகுளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு வத்தலும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக கமகமான சட்னி தயாராகிடுச்சு. இது நான் மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றுனது தான், எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலை. ஸோ இப்போ சட்னி தயாராகிடுச்சு. வாழைப்பூ கோலா உருண்டைக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டுடலாம். அந்த அளவுக்கு அது அந்த சுடுதண்ணியில் ஒரு கொதி வர்ற ஸ்டேஜுக்கு வச்சா போதுமானது. அந்த அளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூவை தண்ணியை வடித்து ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு 1 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, மிளகாய்த்தூள், தேங்காய் துருவல், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சது, வாழைப்பூ, உப்பு, தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டும். இதுக்கு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிறணும், அப்போ தான் சரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஏன்னா அந்த வாழைப்பூவில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறலாம். நான் சும்மா சின்ன சைஸாக பிடிச்சிருக்கேன். இப்போது எண்ணெய் ரெடியாக காஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெயில் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டுக்கிறலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பு அனலை கம்மி பண்ணிக்கிறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கிறணும். பாருங்கள், நல்லா அது போடும்போது கீழே அடியில் போயிடும். நல்லா அது பொரிஞ்சதும் அதுவே அழகாக எண்ணெய்க்கு மேலே மிதந்து வரும். நல்லா அதோட கலரை பாருங்கள்.
ப்ரௌன் கலராக மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா தான் நல்லா வந்து குக் ஆகி வரும். ஸோ இப்போது இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே பொரிச்சுக்கலாம். ஸோ அருமையாக டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வாழைப்பூவில் பிரியாணி. இது நல்லா மட்டன் சிக்கன் பிரியாணியை விட அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஓரளவு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். 2-3 தரம் வாஷ் பண்ணியே ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். ஒரு 1.5 இன்ச் அளவு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டளவு பட்டை நல்லா பொடிசாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 கிராம்பு, ஒரு கையளவு மல்லி இலை, சும்மா சின்ன ஒரு கையளவு இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா இப்படி பிடிச்சோம்னா அந்த கையளவு போதும். அதே அளவு புதினா, 2 ஏலக்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதும் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, சும்மா 1/4 ஸ்பூன் அளவு, பட்டை, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு, இன்னும் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் கோல்டன் கலராக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நாம் போட்ட பேஸ்ட்டு நல்லா வதங்கி ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அதோட பச்சை வாசம் போய் நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் புளிக்காத தயிர், புளிக்காததாக பார்த்துக்கணும், இல்லாட்டி ரெசிப்பியே ஒரு மாதிரி புளிப்பு தட்டு, இல்லாட்டி அதுக்கு ஏற்றாப்புல தக்காளியை கம்மி பண்ணிக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தயிரை ஊற்றி நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வாழைப்பூ கருக்காமல் இருக்குது. அதுக்கு நான் கொஞ்சம் உப்பு தண்ணியில் அல்லது மோரில் போட்டு வச்சோம்னா கருக்காது. நான் கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கருக்கவே இல்லை. ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வாழைப்பூவை முழுசாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாழைப்பூ வாங்கும்போது எப்படி பார்த்து ஃப்ரெஷ்ஷான பூவாக வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருக்கேன். வாழைப்பூ சாப்பிட்றதுனால என்னென்ன யூஸு, அதுவும் பெண்களுக்கு எவ்வளவு வந்துட்டு ஹெல்ப்பு, எவ்வளோ மெடிசன் நிறைந்தது அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த வாழைப்பூவை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வாழைப்பூவில் மசாலா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 செகண்ட் அல்லது ஒரு 20 செகண்ட் இருக்கட்டும். அப்படியேவும் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. அதை அரிசி உடஞ்சிடாமல் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன். இது 100 கிளாஸ் அளவு. ஸோ 400 எடுத்தேன். நான் வந்துட்டு 800, ஏன்னா இது வந்து நார்மல் ரைஸு. ஸோ 1க்கு 2 அப்படிங்கிற அளவில் எடுத்தேன். நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்ப தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டாச்சு. விசில் போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்றாப்புல விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டுருச்சு. கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குக்கரை அடுப்பை விட்டு இறக்கி வச்சுக்கலாம். குக்கரு
குக்கர்லேருந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே வாசம் அருமையாக இருக்குது பாருங்கள். கலரும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவிக்கலாம். தூவிட்டு கரண்டியோட பின்பகுதியை வச்சு, அதாவது கரண்டி காம்பு போகும் இல்லைங்களா, அதை வச்சு லைட்டாக கிளறினா சூடாக இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரொம்ப தயாரினால உடஞ்சிரும். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறி பாருங்கள், பொலன்னு இப்போயே வருது. ஆறுச்சுன்னா இன்னும் அதை விட அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி ஒரு கிளறு கொடுத்துக்கலாம். அருமையான சுவையில் பக்காவாக உதிரியாக ஹெல்த்தியான வாழைப்பூ பிரியாணி தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணியை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதோட கலரும் ஸ்ட்ரக்சரும் ஃப்ளேவரும் பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம வாழைப்பூ உருண்டை குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சும்மா நிறக்கீட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5-6 புதினா இலை, அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வாழைப்பூவோட உள்ளே இருக்க பகுதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூவை மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது அதிலையே கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி பூவும் குக் ஆயிடுச்சு ஓரளவுக்கு, அதாவது 50% குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். கடலைப்பருப்பு 1 பவுல் அளவு ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை குறப்பாக அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சா போதும். பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சு. வதக்குனா பூவை இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை காமி வாழைப்பூவை அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை இந்த பூவில் இந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பூவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பூ வதங்கும் போது வர கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்து இது பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்சிக்கோங்க. உருண்டைகள் தயாராக இருக்குது. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம். நல்லா அதை வறுத்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம், இன்னமும் வாசமாக இருக்கும். நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 3/4 பவுல் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். ஒரு சில்லளவு தேங்காய்ச்சல் எடுத்திருக்கேன், பொடிசாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன்.
1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு. உங்கள்கிட்ட வந்து கசகசா இல்லை அப்படின்னா ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொதிக்கட்டும். தேங்காய்ச்சில் அரைச்சிட்டு வந்தாச்சு, இது இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், எண்ணெய் காயட்டும். குழம்பு நல்லா குக் ஆகட்டும். அதுங்களை நம்ம இந்த உருண்டைகளை பொரிச்சுக்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. உருண்டைகள் ஆட் பண்ணியாச்சு. மெதுவாக அப்படியேவும் எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். உருண்டைகள் நிதானமாக வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இதை பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்த பேஜ் போட்டிருக்கு, இதையும் போட்டு லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொஞ்சம் ஆடை பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சதில் ஒரு உருண்டை அளவாக கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சு ஆடை பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நாம் பொரித்து வச்ச உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். உருண்டைகளை போட்டு கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கசகசா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு தயாராகிடுச்சு. உருண்டைகள்லாம் அருமையாக இருக்குது. புளி தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளி வந்து நான் போட்ட தக்காளி புளிப்பாக இருந்தது. ஸோ குழம்புக்கு புளிப்பு போதுமானதாக இருந்தது. அதனால் புளி ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். டேஸ்டியான வாழைப்பூ உருண்டை குழம்பு கமகமன்னு தயாராகிடுச்சு. அடுத்து வாழைப்பூ வடக்கி கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அது தண்ணி வடிய வச்சுக்கிறலாம். வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை மாற்றி வச்சுட்டு இந்த தண்ணி வடிஞ்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த பூவில் உள்ள அந்த நடுப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வந்து கட் பண்ணி நம்ம, ஏன்னா அதை வந்து அந்த முழு பூவாக வந்து பிரியாணிக்கு எடுத்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த உள்ள பகுதியை மட்டும் பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம். மாற்றிட்டு அது கூடவே வந்துட்டு 2 பச்சை மிளகாயை உடச்சி ஆட் பண்ணிவிட்டு 2 வத்தல் மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 இனுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சதை இப்போ பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தனியாக 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தாங்களா, அதையும் இது கூட போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை இது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். எல்லாம் வந்து அந்த முழு பருப்பு நம்ம பேஸ்ட் பண்ணது வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்து உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையால் ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வடை சேஃபுக்கு வந்துடும். ஸோ அதை ரெடியாக காஞ்சிகிட்ருக்க எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சு அதுவாக மேலே வரும். வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆனதும் எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு அதே சமயம் ஹெல்த்தியான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை வந்து தயாராகிடும். உங்களுக்கு கலரை பார்க்கும் பொழுதே தெரியும் அதோட ஸ்ட்ரக்சரையும். ஸோ பக்காவாக வந்து வாழைப்பூ வடை தயாராகிருச்சு. இதே மாதிரி மீதமுள்ள மாவுகளையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக வாழைப்பூ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு
கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நல்லா 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது கூடயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா அந்த ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரவும் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில்லளவு தேங்காய்ச்சல் அது கூடயே நம்ம வதக்கின வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பூண்டு 2 கீத்தி வச்சதையும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகும் பொழுது கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு 2 தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு வதக்கணும். அப்படின்னா குயிக்காக வதங்கி வந்துடும். ஸோ நல்லா தக்காளி இந்த மாதிரி வதங்கி நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரணும். அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதோடய ஃப்ளேவர் வரும் பொழுது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கரலாம். நல்லா அந்த ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் புளிக்கரைசல் ஆட் பண்ணி அது நல்லா திரும்ப கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்ச தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். அது கொஞ்சம் சின்ன பாத்திரமாக கிண்ட டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் அதை பெரிய கடாய்க்கு மாற்றி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். நல்லா வாழைப்பூ குக்காகி நல்லா குழம்புமே வற்றி ஆடை பழிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையை தூவி விட்டுக்கிறலாம். தூவி விட்டுட்டு அப்படியே இறக்கணும். அப்படின்னா அருமையான அந்த நெத்திலி மீன் வச்சா என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வாழைப்பூ குழம்பும் பக்காவாக இருக்கும். அந்த வாழைப்பூமே பார்க்குறதுக்கு அப்படியே நெத்திலி மீன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உப்பு போடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு. நம்ம அந்த கடாயை மாற்றி இது பண்ணிங்களா அதில் எப்படியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னங்க வாழைப்பூவை வச்சு விதவிதமாக நம்ம ரெசிபிஸ் பண்ணிட்டோம். ஸோ வாழைப்பூவை சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.